அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ குரோதி வருடம் முடிஞ்சு விஷுவாவசு வருடமானது தொடங்கவிருக்கு. இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடமான சூரிய பகவான் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து உச்ச பலம் பெற்று இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி 7ஆம் இடத்திற்கு செல்லவிருக்கு. அதாவது மிதுன ராசிக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சி 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விஷுவாவசு வருடமானது தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள், வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வாருங்க. தவறுன்னு பட்டதுன்னா யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க மாட்டார். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே இன்றைக்கி எல்லா விதத்துலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில் வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்கிறேன், இல்லைனா இந்த வாழ்க்கையை எப்போவோ நான் முடிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்துட்டுருக்குங்க. நிறைய ஏமாற்றங்களையும் துரோகத்தையுமே பார்த்து பழகிருச்சுங்க. இந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே வந்து குடும்ப சூழ்நிலை எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது கை கூடாமல் போயிடுச்சு. நினச்ச வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க முடியல, அமைஞ்ச வாழ்க்கையை தான் நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியல. இவ்வளோ சூழ்நிலைகளும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா குடும்ப சூழலுங்க. அதாவது பெத்த பிள்ளைகளுக்காகவும் கட்டின கணவருக்காகவும் வேறு வழி இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையை இழுத்து பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுங்க. எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எல்லா நேரத்துலையுமே வந்து தைரியமாக சில முடிவுகளில் நம்மளால் எடுக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த ராசி அப்படிங்கிற அமைப்புனால தான் என்னமோ தெரியல, எல்லாமே வந்து தைரியமாக பண்ணிடலாம், எல்லாமே நம்மளோட சொந்த முயற்சியில் தானே பண்ணியிருக்கிறோம், ஏன் நம்மளால் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு பதட்டம் வருது பாருங்களா. அந்த பதட்டத்தினால எந்த காரியத்தையுமே என்னால் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஸோ இதே நிலை நீடிச்சிட்டு இருந்ததுன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் போயிருமே. ஸோ எனக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. முடிஞ்சதுக்கப்புறமாவும் என்னோடய சூழ்நிலை இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையை வாழவே முடியல. நான் ஒன்று நினைக்கிறேன், நான் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குங்க. இந்த நிலை எது நாள் வரைக்கும் நீடிக்கும்? ஸோ மாற்றங்கள் வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள், தமிழ் புத்தாண்டு வருடங்கள், அதாவது 7ஆம் இடத்துல மனைவி, தொழில், கூட்டாளிகள், நட்பு ஸ்தானத்தில் குரு பகவானும், அதே நேரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான், அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் அப்படிங்கிறது இந்த கிரக அடைவுகளால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. சொல்லப்போனால் புதுசாக வேலை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதிக சம்பளம் கிடைப்பதற்கான சில சூழல், வேலையிலிருந்து இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ புதுசாக ஒரு வேலை கிடைக்குங்க. அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களால் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அதே நேரத்தில் உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ அவங்கள வந்து யாரெல்லாம் எதிரிகளாக பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களே உங்களை வந்து எதிரியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டுவீங்களா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உங்கள் வேலையை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை வந்து திரும்பி வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்க போதுங்க. வீடு கட்டுறதுக்கான யோகமோ, வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம்
கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால நிச்சயமாக நீண்ட நாட்களாக திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி 2 பேருமே ஒன்று சேர்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா என்ன காரணம்னே தெரியலைங்க, திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இன்றைக்கி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ இந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணங்க. அது எதுவுமே என்னால் சரியாக மாற்றிக்கவே முடியல. ஸோ இந்த காலகட்டங்கள்லையாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா, இல்லை நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதுக்கு உண்டான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கை எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லைங்க, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தபடி இல்லை, ஸோ அந்த வாழ்க்கையை முறிச்சிட்டு 2வது திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குதுங்க. ஸோ நாங்கள் எப்போ தான் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காதல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் வரைக்கும் கொண்டு போகும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு போகும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது காதலிச்சிட்டு இருக்கிறவங்க கூட அதாவது திருமணத்திற்கு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது திருமண தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வரன் அமையல அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தொழில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க கூட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமும், தொழில் ரீதியாக ஃபாரின் போகிறதுக்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குங்க. அதே நேரத்தில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் மீறிங்க தனக்கு ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை என்னால் செய்யவே முடியலைங்க, அதற்குண்டான காலகட்டங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை என்னால் தைரியமாகவே பண்ணவே முடியலைங்க, என்னால் முடியுமா அப்படின்னா முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வைப்படறதுனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான தயக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ப்ரெஷர், டென்ஷன், தூக்கம் இல்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு கண்டிப்பாக நீங்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து சரியாக ஸ்கூல் போகலை, சரியாக வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்து ஸ்கூலை மாற்றலாமா அப்படிங்கிற முயற்சிகள் கூட இந்த வரக்கூடிய ஆண்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த 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 விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வருட காலகட்டங்களில் நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாங்க. அதே நேரத்தில் மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வீடு கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய யோகம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் கை கொடுக்கும். ஏன்னா பழைய வாகனங்களை வந்து விற்றுட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும்போது அதுவும் நல்ல ஒரு பலன். வீடு இடம் மாற்றங்களுக்கு உண்டான சில முயற்சிகள், ரொம்ப நாளாக வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம் மாறணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அதை என்னால் பண்ணவே முடியல அப்படிங்கிறது. அதே நேரத்தில் புதுசாக வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் சொல்லாங்க, ஒரு டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, ஏசியோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்க போதுங்க இந்த அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டங்களில். ஸோ பணியில் நிறைய மாற்றமும், இடம் மாற்றம், பதவி மாற்றம் அப்படிங்கிறது, சம்பள உயர்வுங்க, புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமும், தொழிலுக்கு உண்டான சில பிரச்சனைகள் அது ஒரு லாபகரமான சூழலை நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் மேலோங்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அதே நேரத்தில் இந்த கிரகங்களுடைய அடைவுகள் இந்த தமிழ் புத்தாண்டு வருட காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடுகள் இருக்குன்னா வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த பைரவர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வரக்கூடியது அதாவது வரக்கூடிய இந்த பைரவர் பூஜை அப்படிங்கிறது முறையான விதத்தில் வந்து வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இந்த கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கான முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சியில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும்
டைமு டேட் ஆஃப் பர்த் அமைச்சு வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.